எந்த விதமான ஒளிமறைவு இல்லாம பேச கற்றுக் கொடுங்கள். பெற்றோர்களிடம் மனம் விட்டு பேச சொல்லிக் கொடுங்க. அதற்கு மேலாக அ பையன வந்து பெத்த ஃபேமிலி வந்து தயவு செஞ்சு இந்த பணம்ங்கிற ஒரு வெறிய விட்டுட்டு, தயவு செஞ்சு வரதட்சணைய ஒழிச்சுட்டு, பையனுடைய மனநிலை எப்படி இருக்கு? ஏதோ எம்பிஏ பண்ணிட்டான், அமெரிக்கால படிச்சுட்டான், எம்எஸ் படிச்சுட்டான், எம்பிஏ படிச்சுட்டான் என்கின்ற ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தயவு செய்து எப்படி "ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது" என்று சொல்வது போல, பையன் வந்து உங்க வீட்ல எப்படி வளர்றான்? எப்படி வளர்க்கப்படுகிறான்? அவனுடைய பதவியோ, பட்டத்தையும் மட்டும் படிக்க வைக்காதீர்கள். எம்எஸ் படிச்சுட்டா ஒண்ணும் பெரிய வாழ்க்கை கல்வி கற்றுத் தேர்ந்தவன் என்று அர்த்தம் இல்ல. இந்த தம்பி இந்த கயவன் கவின்குமார் என்பவன் எம்பிஏ பட்டதாரி என்று சொல்லுகிறார்கள். மேலும் ஐஏஎஸ் எழுதுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அப்போ என்ன இருக்கு? அவனுடைய +2 மார்க் ஷீட்லாம் பார்த்து நிறைய மதிப்பெண்கள் வாங்கியதா அவருடைய பெண்ணுடைய தம்பியே சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுவதாகவும் அவர்கள் தகவல் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இந்த படிப்பு எல்லாமே